வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவரின் வயிற்றில் பஞ்சு. மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். ஆபரேஷன் சிந்தூரில் மகன் பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தாய் உருக்கம். சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். ராயல் ட்ரீம் பேட்மிண்டன் பயிற்சி நிலையத்தை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஜெகராஜ் நகர் பகுதியில் ராயல் ட்ரீம் பேட்மிண்டன் பயிற்சி மையம் புதிதாக அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை பயிற்சியாளர் கோபிநாத் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24வது ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் துவக்கத்தில் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு ஆகியோர் சமாதானத்திற்கு அடையாளமான புறாக்களை பறக்க விட்டும் விளையாட்டிற்கு அடையாளமான ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியும் இவ்விழாவினை துவக்கி வைத்தனர். 4 விளையாட்டு அணியினரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பிறகு தடகள விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. சாரதா கங்காதரன் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் சந்திரசேகர் தலைமையில் மற்ற பேராசிரியர்கள் இந்த விளையாட்டு விழாவை வெகு சிறப்பாக நடத்தினர். விழாவில் தென் புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் விளையாட்டில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அரசு பணிகளிலும் காவல்துறை சார்ந்த பணிகளிலும் எவ்வளவு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார். பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலும் தடகள போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். பெண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ப்ளூ அணியினரும், ஆண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கிரீன் அணியினரும் வென்றனர். மகளிருக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வணிகவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி சிவசங்கரி வென்றார். ஆண்களுக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இறுதியாண்டு பிகாம் CS மாணவர் விஸ்வேஸ்வரன் வென்றார். இந்த விழாவினை உடற்கல்வி இயக்குநர் சந்திரசேகர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். உழவர்கரை தொகுதியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக ஜவஹர் நகர் பகுதியில் மகளிர்களுக்கு கோல போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கினார்.
இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், MNR பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்திய ராணுவத்திற்காக புதுச்சேரியை சேர்ந்த 3ஆம் தலைமுறையாக சேவை செய்து வரும் நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் தனது மகன் பணி செய்வது மகிழ்ச்சியாக உள்ளதாக தாய் கண்ணீருடன் பேட்டி அளித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் நாட்டின் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ராணுவத்தில் உயிரை பணயம் வைத்து பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 3வது தலைமுறை ஹவில்தார் கமலநாதன் என்பவர் செந்தூர் ஆபரேஷனில் பணி செய்து வருகிறார். இவரது தாத்தா சீனிவாசன் ராணுவத்தில் பணி செய்து 1969ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். பின்னர் அவரது மகனான அருணகிரியை ராணுவத்தில் சேர்த்து நாட்டிற்காக சேவை செய்து கடந்த 2000ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றார். பின்னர் தேசபக்தியின் காரணமாக அவரது மகனான கமலநாதனை கடந்த 2007ஆம் ஆண்டு ராணுவத்தில் பணிக்கு சேர்த்தார். தொடர்ந்து அவர் சேவை செய்து வரும் நிலையில் தற்போது செந்தூர் ஆபரேஷனில் பூஞ்ச் செக்டரில் பணி செய்து வருகிறார். தற்போது பதற்றமான சூழ்நிலையில் மகன் பணி செய்வது மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்டிற்காக சேவை செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக கண்ணீருடன் தாய் தெரிவித்துள்ளார். மேலும் தனது தந்தை 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் கலந்து கொண்டதாகவும் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் தான் பங்கேற்ற நிலையில் தனது மகன் ஆபரேஷன் செந்தூரில் சேவை செய்வது பெற்றோராக கவலைப்பட்டாலும் முன்னாள் ராணுவ வீரர் என்ற முறையில் பெருமைப்படுவதாக தெரிவித்த அருணகிரி 3 தலைமுறையும் போரில் கலந்து கொண்டது மிகவும் பெருமையாக உள்ளதாகவும் மேலும் தனது பேரனையும் ராணுவத்திற்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். இளைஞர்கள் தங்களது காலத்தை வீணடிக்காமல் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டுமெனவும் மேலும் தற்போது ஆபரேஷன் செந்தூரில் பணியாற்றி வரும் ஹவில்தார் கமலநாதன் புதுச்சேரி வரும்போது வரவேற்பு அளிப்போம் என முன்னாள் ராணுவ வீரர் மோகன் தெரிவித்துள்ளார். வணக்கம் சார், என் பேர் அருணகிரி. நான் மிலிட்டரியில் இருந்தேன், கோர் ஆஃப் சிக்னலில். எங்கள் அப்பாவும் மிலிட்டரியில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் 69. அவர் ஏஎம்சியில் இருந்தார். இப்போ என் சன்னு வந்துட்டு 16 மெட்ராஸில் இருக்கிறான். இப்போது தற்போது அவன் பார்டரில் இருந்துக்கிட்டு அந்த செந்தூர் ஆப்ரேஷனில் கலந்துகிட்டு இருக்கான். இவங்க எல்லோரும் நல்ல முறையாக அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கனவு, பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். ஹவில்தார் கமலநாதன்கிறவர் இப்போ செந்தூர் ஆப்ரேஷனில் பூஞ்ச் செக்டரில் இருக்கிறார். எவ்வளோ பெருமைப்படக்கூடிய ஒரு குடும்பம் இது. பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமை இது. பாண்டிச்சேரி மண்ணிலேருந்து இவ்வளோ பேர் போயிருக்காங்க. இந்த பையன் இப்போ அங்கே போரில் நேரடியாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு ஒரு ரொம்ப பெரிய பெருமை. ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து வைஷியால் வீதியில் இருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்காலை சீரமைத்தலுக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து பாரதி வீதியை, வைஷியால் வீதியிலிருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்துதல் மற்றும் அரவிந்தர் வீதியிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள இணைப்பு கற்களை 29,79,471 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்தலுக்கான பூமி பூஜை ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். நான் என்கிட்ட வாங்கி போகிறேன், ஒரு திரும்பி போயிரு, கொஞ்சம் இல்லை போ. ஆனால் கொஞ்சம் இப்போ சைடில் போனாண்ணா கல் இருக்கிற தேவை போடாம், ஒன்றும் மணி அடிக்கிட்டே இருக்கிறீங்க.
அங்கே எந்த தெரியல. கோடை வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சரும் மாநில அவைத் தலைவருமான சிவகுமார் தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு தினமும் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மாநில திமுக அவைத் தலைவருமான SP சிவகுமார் தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், விழுப்புரம் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜனகராஜ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், மோகன், நடராஜன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், மாநில மருத்துவரணி அமைப்பாளர் ஆனந்த ஆரோக்கியராஜ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகிலன், ரெமி, மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆனா இங்க பாருங்க நானே புதுவை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு ஊழியர் வயிற்றில் பஞ்சு இருந்ததை ஜிப்மர் மருத்துவர்கள் கண்டுபிடித்து அகற்றினர். புதுவை கோரிமேடு காமராஜர் நகரை சேர்ந்தவர் 42 வயதான அருள்ராஜ். இவர் புதுவை குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு பித்தப்பையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக நெல்லித்தோப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். கடந்த டிசம்பர் மாதம் அவருக்கு மருத்துவமனை மருத்துவர் இளங்கோவன் அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அருள்ராஜ் 10 நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு சென்ற அவருக்கு திடீரென அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வலி ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தார். ஜிப்மர் மருத்துவர்கள் கொடுத்த மருந்து அவருக்கு உபாதையை ஏற்படுத்திய நிலையில் அருள்ராஜுக்கு உடனடியாக ஸ்கேன் செய்யப்பட்டது. அப்போது தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் 4 காட்டன் பஞ்ச் இருந்ததை ஜிப்மர் மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி 2 அறுவை சிகிச்சை செய்து 4 காட்டன் பஞ்சுகளை ஜிப்மர் மருத்துவர்கள் அகற்றினர். தற்போது அருள்ராஜ் மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி கமலா மற்றும் தனது 2 மகள்கள் மற்றும் மகன் ஆகியோருடன் மருத்துவமனைக்கு வந்து முற்றுகையிட்டார். அவருக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் உள்ளிட்ட பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்களும் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் அருள்ராஜ் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இந்த சம்பவத்தால் நெல்லித்தோப்பு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ மட்டும் என்ன சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஆனா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அக்கா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸாம் கிளியரும் இருக்காது, அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்போ நான் இன்னைக்குமே சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேக்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகள். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பில் தீபக் பாண்டியனின் 31வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் தீபக் பாண்டியனின் 31வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு இளைஞரணி தென்காசி மாவட்ட செயலாளர் பசுபதி கணேஷ், இளைஞரணி தலைவர் திருமலை பாண்டியன் ஆகியோர் தலைமையில் ஜீவா அனுகிரக ரத்ன கழக நிறுவன தலைவர் ராஜேந்திரன், மாவீரன் பகத்சிங் இரத்த தான கழக நிறுவன தலைவர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலையில் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் வைத்து 31க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் வழங்கினர். முகாமில் அரசு மருத்துவர் துளசி, செவிலியர்கள் ராஜேஸ்வரி, பிச்சம்மாள், ஆதி மகேஷ், சேவியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அடுத்து ஒரு ஆளை நிப்பாட்டி எடுத்துக்கலாம். சித்திரை மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் சக்கம்பட்டி வெள்ளைய ஞானியார் சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சித்திரை பௌர்ணமிக்கு முன்னதாக வரும் சனி பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, சக்கம்பட்டி வெள்ளைய ஞானியர் சிவன் கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் கோவிலில் மூலவர் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் கைலாய சங்கு முழங்கவும்
மேலதாளங்கள் முழங்கவும் பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சனி பிரதோஷ வழிபாட்டில் விரதமிருந்த திரளான பெண்கள் உட்பட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இளைஞரணி சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விருத்தாச்சலம் நகர கழக செயலாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் வரவேற்புரையாற்ற நடைபெற்ற கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று வெற்றிகரமாக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். இந்தியாவில் உள்ள பிற மாநிலத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி முன்மாதிரி அரசாக செயல்பட்டு வருகிறது. திமுகவின் பல சாதனைகளில் முன்னுதாரணம் கவரும் வகையில் திமுக சாதனைகளில் காலை உணவு திட்டம் அனைத்து மாநிலங்கள் உலக நாடுகளால் வரவேற்கப்பட்டது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் இடம் என்ற திட்டமும் வரவேற்கத்தக்கது. மேலும் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து உள்ளிட்ட திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்த திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு புகழாரம் சூட்டினார். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார், தலைமை கழக இளம் பேச்சாளர் வேல்முருகன், சட்டத்திட்ட திருத்த குழு இணை செயலாளர் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுபாஷ் சந்திரசேகர், நகர திமுக டாக்டர் எம்.டி.பி. முருகதாஸ், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி ஆகியோர் விளக்க உரையாற்றினர். முடிவில் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் நகர துணை செயலாளர் ராமு நன்றி கூறினார். உடனே முதல்வர் அவர்கள் நம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை கூப்பிட்டு நவீன கைகளுக்கு உடனே வந்து வழங்குமாறு உத்தரவிட்டார். இதை விட ஒரு தந்தையாக, தாயாக, தாய் மனவனாக திகழும் நம் முதல்வர் அவர்கள் அப்படிதான் வந்து நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சாங்க. போனாரு சட்ட ரீதியா ஒரு அனுமதியை வாங்கி இப்ப அது அந்த ஒரு தீர்ப்புனால ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்குமே எல்லா கட்டணத்தையும் நான் பாத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு கட்டணம் இல்லாம நான் கொடுக்குறேன். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வா, யூஜி படிக்கிறியா, இளநிலை பட்ட படிப்பு படிக்கிறியா, அரசாங்கம் பார்த்துக்கும். பிற்படுத்தப்பட்ட கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தில் விடுமுறை விவிலியர் பள்ளி கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் திருத்தலத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் விடுமுறை விவிலிய பள்ளி நடைபெற்று வருகிறது. 4 வகுப்புகளாக மாணவ மாணவிகள் பிரிக்கப்பட்டு விடுமுறை தினத்தில் விவிலியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வண்ணம் தீட்டுதல், கட்டுரை போட்டி, வசனம் ஒப்புவித்தல் போட்டி, நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தி மாணவ மாணவிகளுக்கு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து வீடியோ போட்டி நிறைவு நாள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அருட்சகோதரி நிர்மலா, உதவி பங்கு தந்தை அருண்குமார் மற்றும் இளநிலை உதவியாளர் சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புனித வளனாரின் வாரிசுகள் தலைவர் வலன், டென்சிங், மைக்கேல், அண்டரசன், அந்தோனி ஞானராஜ் மற்றும் விடுமுறை விவிலிய பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். கடந்த 10 நாட்களாக விடுமுறை ஏற்படுத்தி அடுத்ததாக இது போன்ற இறைப்பணிகளில் நம்மை எப்பொழுதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது அரச பகுதிகளுக்கும் வாழ்த்து வரவேற்கிறேன்.
இரண்டாம் பரிசு ஜிவாதர். விழுப்புரம் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் தீவிரவாதத்தை ஒழித்து நம் இந்திய ராணுவம் வெற்றி பெறவும் மாபெரும் இரத்த தானத்தை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி சார்பில் மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தீவிரவாதத்தை ஒழித்து நம் இந்திய ராணுவம் வெற்றி பெறவும் மாபெரும் இரத்த தான முகாம் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமை தாங்கி இரத்த தான முகாமை துவக்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், கிளியனூர் ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம், வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், கண்டமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராமதாஸ், கண்ணன், கோட்டக்குப்பம் நகர செயலாளர் கணேசன், ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவர் சுனில், மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், அம்ருதீன், சக்திவேல், பாஸ்கர், தியாகராஜன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டல செயலாளர் கணேசன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பாலாஜி, விக்னேஷ், துரைராஜ், காயத்ரி, பாலு, ஜெயபால், ஒன்றிய கவுன்சிலர் கணேசன், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் காமேஷ், எழில்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் ஜெகன், சுபாஷ், கழக நிர்வாகிகள் கஜேந்திரன், குமார், வீரப்பன், கார்த்திக், ஜெய்பீம், சுமன், உமாபதி, அம்பேத் குமார், கார்கில், சதீஷ், சந்தியா, மாலா உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இங்க பாருங்க கட்சி உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அக்கட்சியினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் மூர்த்தியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் பொதுமக்களுக்கு உணவு பொட்டலங்கள் மற்றும் வேட்டி சேலை மற்றும் மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினர். மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் பூவை ஆறுமுகம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் வேல்முருகன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகா சாபாரூர் முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள முகாசாபரூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அனுச்சை, வாஸ்து சாந்தி, மிர்ஷங்கிரகணம், பிரவேச பலி, ரக்ஷா பந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் கோ பூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம்,
வேதிகார்ச்சனை, தத்துவார்ச்சனை, திரவியாகுதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூர்ணாகுதி அடைந்து யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று சுந்தர முருகன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ சக்தி விநாயகர், முத்துமாரியம்மன், காத்தவராயன் சுவாமிகளின் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் முகாசாபரூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவரின் வயிற்றில் பஞ்சு, மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். ஆபரேஷன் சிந்தூரில் மகன் பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தாய் உருக்கம். சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.